90 காலகட்டத்தில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நடிகர் பிரசாந்த். அழகான தோற்றம், நல்ல நிறம் என பெண்களை மயக்கும் ஒரு ஆண் அழகனாக அந்த நேரத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து காதல் கதையை மையப்படுத்தி அமையும் படங்களை நடித்து இளசுகளை வெகுவாக கவர்ந்தவர் பிரசாந்த். தமிழ்நாடு மட்டுமல்ல, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் அதிக ரசிகர்களை கொண்டவர் நடிகர் பிரசாந்த். ஆனால் முதல் பிரசாந்தை சினிமாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தியாகராஜனுடைய எண்ணம் இல்லை என அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவரை மருத்துவராக பார்க்க வேண்டும் என்பதுதான் எண்ணி இருந்தாராம். சொல்ல போனால் ஆரம்பத்தில் தியாகராஜனுக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிறார் என்பதே சில பேருக்கு தான் தெரியும். அதை வெளிச்சம் போட்டு காட்டியது நடிகர் சத்யராஜ். தியாகராஜனை பார்க்கும்போது இன்னும் திருமணம் ஆகாத ஒரு இளைஞரை பார்ப்பது போல்தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது என சத்யராஜ் பல பேரிடம் கூறியிருக்கிறார். அதை அறிந்த பிரதாப் மோதன் தன் படத்தின் பிரசாந்தை நடிக்க வைக்க தியாகராஜரிடம் கேட்டாராம். ஆனால் அவர் மருத்துவத்துக்கு படிக்க போகிறார் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். அதன் பிறகு பாலு மகேந்திரா வந்து கேட்டாராம். அவரிடமும் நேராகவே சொல்லிவிட்டாராம். அதை அடுத்து ராதா பாரதி தியாகராஜரிடம் 12 நாட்கள் மட்டுமே நடித்து கொடுத்து விட்டு போக சொல்லுங்கள் என்று மிகவும் வற்புறுத்தி கேட்டதால் வெளிவந்த படம் தான் வைகாசி பிறந்தாச்சி படம். வெளியாகி பார்க்கும்போதுதான் படம் சூப்பர் ஹிட்டா ஆயிருந்தது. அதை தொடர்ந்து பிரசாந்த் சினிமா பக்கமே சென்று விட்டதாக தியாகராஜன் கூறியிருக்கார். இதற்கிடையில் பாலு மகேந்திரா தியாகராஜனிடம் வந்து, நான் என் படத்தில் நடிக்க கூப்பிட்டேன், முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டீர்கள், இப்போது வேறு ஒரு படத்துக்கு சம்மதம் தெரிவித்தீர்கள் என கேட்டாராம். அதனால் அவருக்கு பிரசாந்த் நடித்து கொடுத்த படம் தான் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படம் என்று கூறினார்.